தமிழகம் வர இருக்கிறார் ராகுல் காந்தி. காங்கிரஸ் கட்சி மாவட்ட கூட்டத்திற்காக நாளை தமிழகம் வர இருக்கிறார் ராகுல் காந்தி அவர்கள். காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திற்காக நாளை தமிழகம் வருகிறார் ராகுல் காந்தி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்திற்காக நாளை ராகுல் காந்தி தமிழகம் வர இருக்கிறார். தொடர்ந்து இது பற்றி பேசுவதற்காக இணைகிறார் இந்த செய்தியாளர் சுப்பராமன். அவரிடம் பேசலாம். சுப்பராமன் வணக்கம். நாளைக்கு ராகுல் காந்தி தமிழகம் வர இருக்காரு. தொடர்ந்து இப்படி காவிரி நீர் பிரச்சனை இங்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலையில நாளைக்கு ராகுல் காந்தி மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க இருக்காரு. தொடர்ந்து அவர் முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குமா? முழு விவரம். பிரியங்கா வணக்கம். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாவட்ட தலைவர்களுக்கு 10 நாள் பயிற்சி முகாமானது இந்த மாதம் 23ஆம் தேதி தொடங்கி நாளை வரை நடைபெற இருக்கிறது. நாளை நிறைவு நாள் என்பதால் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அந்த பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு மாவட்ட தலைவர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார். அதற்காக நாளை காலை 10 மணிக்கு அவர் சென்னை விமான நிலையம் வருகை தருகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக, அதாவது தாம்பரம், வண்டலூர், கேளம்பாக்கம் வழியாக அவர் மாமல்லபுரம் சென்றடைகிறார். அங்கு மாவட்ட தலைவர்களுடன் 45 நிமிடம் அவர் அந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கு பெறுகிறார். அதன் பின்பாக இருக்கக்கூடிய 74 மாவட்ட தலைவர்களின் குடும்பத்தோடு குழு புகைப்படம் என்பதை எடுத்துக் கொள்கிறார். அதன் பிறகாக அங்கிருந்து நேராக கிளம்பி சென்னை விமான நிலையம் வருகை தந்து நாளை மாலையே அவர் டெல்லி சென்றடைகிறார். நாளை ஒரு நாள் பயண திட்டமாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியுடைய பயண திட்டம் என்பது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இதனிடையே தமிழ்நாட்டிற்கு வருகை தரக்கூடிய ராகுல் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்திப்பாரா என்ற கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இணைந்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய ராகுல் காந்தி முதலமைச்சரை சந்திப்பாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சரை ராகுல் காந்தி சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனென்றால் கட்சி நிகழ்ச்சிக்காக ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு வருகிறார். அதனால் அவர் அந்த முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது என்று காங்கிரஸ் கட்சி சார்பாக சொல்லப்பட்டாலுமே கூட, ஆனால் இதற்கு பின்னால் காவேரி விவகாரம் இருப்பதாக தான் நமக்கு தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மேகதாதுவில் அணை கட்டியே தீர்வோம் என்று கர்நாடக காங்கிரஸ் அரசு தொடர்ச்சியாக உறுதியாக கூறி வரக்கூடிய நிலையில் இதில் எந்தவிதமான தலையீடும் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை நேரில் சென்று சந்தித்தால் அது அதாவது தமிழ்நாட்டிற்கு சாதகமான சூழல் என்று ஏற்பட்டுவிடக்கூடாது. இந்த பிரச்சனையில் சுமூகமான முடிவு என்பது ஏற்பட வேண்டும் என்பதன் காரணமாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்திப்பதற்கான அந்த வாய்ப்புகள் கிடையாது, ராகுல் காந்தி சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடையாது என்றுதான் நமக்கு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் 2ஆம் தேதி கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. ஆகஸ்ட் 3ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா செல்ல இருக்கிறார் என்ற தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த மேகதாது அணை விவகாரம் என்பது தொடர்ச்சியாக பல்வேறு அந்த இறுதி கட்டங்களை எட்டி வருகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா செல்வாரா, அங்க இருக்கக்கூடிய கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை சந்திப்பாரா என்று பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் கர்நாடகாவில் நிலவக்கூடிய ஒரு அசாதாரண சூழ்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கர்நாடகா வருவதை தவிர்க்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக இந்த மேகதாது அணை விவகாரத்தில் பல்வேறு குழப்பங்கள் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. நேற்றுக்கு நடைபெற்ற காவேரி மேலாண்மை அந்த ஆணையத்தின் கூட்டத்தில் கூட தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான கர்நாடக அரசு அந்த ஆலோசனையிலும் ஈடுபட்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ராகுல் காந்தி தமிழ்நாட்டிற்கு ஆதரவாக குரல் கொடுத்தால் நான் பாஜக கூட்டணியிலிருந்து வெளிவருவதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று பேசியிருக்கிறார். இந்த நிலையில் முதலமைச்சரை சந்தித்து அதன் பின்பாக நடக்கக்கூடிய இந்த மேகதாது காவேரி விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்பட்டால் கர்நாடகாவில் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த முதலமைச்சருடனான அந்த சந்திப்பை ராகுல் காந்தி தவிர்க்க இருக்கிறார் என்ற தகவல் தான் கிடைத்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த கட்சி நிகழ்ச்சியாக நான் வருகிறேன், அதனால் கட்சி நிகழ்ச்சியை மட்டும் முடித்துக் கொண்டு அவர் நாளை மாலையே அவர் டெல்லி செல்ல திட்டமிட்டிருப்பதாக தான் தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் நாளை காலை 10 மணிக்கு சென்னை விமான நிலையம் வருகை தருகிறார். அங்கிருந்து சாலை மார்க்கமாக மாமல்லபுரத்தில் நடைபெறக்கூடிய மாவட்ட தலைவர்கள் பயிற்சி முகாமிற்கு செல்கிறார். அந்த பயிற்சி முகாம் முடித்துவிட்டு நாளை மாலை 6 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வருகை தந்து அங்கிருந்து டெல்லி புறப்பட இருக்கிறார். மேகதாது அணை விவகாரத்தில் தொடர்ச்சியாக கர்நாடகாவில் காங்கிரஸ் அரசு ஆட்சியில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது. இதனால் சுமூகமான ஒரு முடிவு என்பது ஏற்பட வேண்டும். அதாவது காங்கிரஸ் கட்சி தான் கர்நாடகாவில் ஆண்டு கொண்டிருக்கிறது. அதனால் தமிழ்நாடு
காங்கிரஸ் கமிட்டியினர் டெல்லியில் இருக்கக்கூடிய அக்கட்சியினுடைய தேசிய தலைமையை அணுகி உடனடியாக கர்நாடக அரசிடம் பேசி இந்த விவகாரத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை ஏற்படுவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கூறி வரக்கூடிய நிலையில் ராகுல் காந்தியுடைய நாளை தமிழ்நாடு வருகை என்பது முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அவர் முதலமைச்சரை சந்திப்பாரா என்ற கேள்வி என்பது மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் சந்திப்பதற்கான, அதாவது இந்த மேகதாது காவேரி விவகாரம் தொடர்பாக அவர் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு என்றுதான் காங்கிரஸ் கட்சி வட்டாரங்கள் நமக்கு தகவல் தெரிவிக்கின்றன.